அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மகாபாரத கதையோட கிளை கதைகள் தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். மகாபாரதம் படித்தவர்களுக்கு சகுனியை வில்லனாகவும் துஷ்டராகவும் மட்டுமே தெரியும். கௌரவர்களுடன் இருந்து பாண்டவர்களுக்கு தொல்லை கொடுத்தவர் என்று தான் தெரியும் அல்லவா? ஆனால் சகுனியோ கௌரவர்களை வேரோடு சாய்க்கவே அவர்களுடன் கூடவே இருந்து குழிப்பறித்தவர். பாண்டவர்களுடன் சண்டை போட வைத்து அவர்களின் கோபத்தை தூண்டி போரிட வைத்தவர் என்பது மறக்க முடியாத உண்மை. சகுனியின் ஒவ்வொரு செயலுக்கு பின்பும் மிகவும் சோகம் நிறைந்த கண்ணீர் கதை நிறைந்து வருகிறது. அந்த சோகத்தின் பலமான தாக்குதலை சகுனியை ஒரு ராஜதந்திரியாக, விடாப்பிடிய போராளியாக, ஏன் கண்ணனுக்கு நிகரான தீர்க்கதரிசியாக கூட மாற்றியது. அதென கண்ணீர் நிறைந்த சோக கதை. சகுனி சிறுவனாக இருந்ததிலிருந்தே அவரின் நிழல் போல் தொடர்ந்த வேதனை நிறைந்த கதை அது. மாயவன் கிருஷ்ணருக்கும் பீஷ்மருக்கும் மட்டுமே தெரிந்த, பீஷ்மரால் விதையிடப்பட்டு திருதராஷ்டிரனால் வளர்க்கப்பட்ட சோக கதை. காந்தார நாட்டு மன்னன் சுபலனின் மகன்களில் இளைய மகனை சகுனி, அதாவது காந்தார நாட்டின் இளவரசன். பிறவிலேயே துருதுருப்பும் நல்ல புத்திசாலித்தனமும் கொண்ட சகுனிக்கு அக்கா காந்தாரி மீது அளவற்ற அன்பு. தாயை இழந்த சகுனிக்கு இன்னொரு தாயானவள் அவள். காந்தாரி அழகின் உச்சம் அவள். காண்போரின் கருவிழி விரியும் அளவு தோற்றம் கொண்டவள். அழகின் மறுபெயர் காந்தாரி என்றாலும் மிகையாகாது. கண்ணிழந்த தன் தமையன் திருதராஷனுக்கு மணமுடிக்க பெண்ணை தேடி அலைந்தார் பிதாமகர் பீஷ்மர். இறுதியாக காந்தார நாட்டின் இளவரசியான காந்தாரியை பெண் கேட்டு தன் படை அனைத்தையும் திரட்டிக்கொண்டு கிட்டத்தட்ட போர் தொடுப்பதைப் போல காந்தார அவைக்கு சென்றார். கண்ணிழந்த ஓர் அரசனுக்கு பெண் தர காந்தாரியின் தந்தை சுபலன் விரும்பவில்லை என்றாலும், பெண் தரவில்லை என்றால் பீஷ்மர் காந்தாரத்தை அழித்து விடுவார் என்ற பயம் ஒருபுறம். எனவே ராஜரீதியாக நாட்டின் நலனை எண்ணி காந்தாரியை மணமுடித்து கொடுத்தார். அழகே உருவான காந்தாரியும் தன் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஒப்புக்கொண்டார். கண்ணிழந்த அரசனுக்கு தனது அக்காவை கட்டி கொடுத்தது தம்பி சகுனிக்கு பிடிக்கவே இல்லை. எனினும் பீஷ்மர் என்னும் மகாவீரரின் பராக்கிரமத்துக்கு முன்பு காந்தாரம் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற தன் இயலாமையை எண்ணி மனவேதனையை கொண்டார். அன்றே பாரத போரின் ஒரு விதை விதைக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது முதலே பீஷ்மரை தனது எதிரியாக கருத தொடங்கிவிட்டார். இந்த நிலையில் மனமுடித்து சென்ற காந்தாரிக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்ற தகவல் ஒற்றர்கள் மூலம் பீஷ்மருக்கு எட்டியது. தேல் கொட்டியதை போல துடித்தார் பீஷ்மர். குரு வம்சத்துக்கு இப்படி ஒரு இழுக்கு இழுத்து விட்டாயே என காந்தாரியை சொற்களால் வருத்தெடுத்தார். இளவரசி காந்தாரிக்கு மாபெரும் தோஷமாய் வர்ணிக்கப்படும் செவ்வாய் தோஷம் இருப்பதால் திருமணத்தில் பிரச்சனை நிகழும், இணைக்கு மரணம் கூட நிகழலாம் என்றும் ஜோதிடர்கள் சொல்லிவிட்டு போக, செவ்வாய் தோஷத்தை கழிக்கும் விதமாக காந்தாரிக்கு ஒரு ஆட்டுடன் மாளிகையை மாற்றி திருமணம் நடத்தப்பட்டது. பின்னர் அந்த ஆட்டுக்கிடாயை வெட்டி பலி கொடுத்து முதல் கணவன் இறந்து போனதாக சடங்குகள் செய்தார்கள். இதை காந்தாரி கூறியதும் இன்னும் வேகமாக சீறினார் பீஷ்மர். அந்த ஆட்டுக்கிடா மட்டும் பலி கொடுக்கப்படாமல் இருந்தால் இந்நேரம் அதுவே உன் முதல் கணவன் என கூறி எதிரிகள் ஏகடியும் பேசுவார்கள் என்று காந்தாரியை திட்டி தீர்த்தார். இந்த விஷயத்தை மறைத்து திருமணம் செய்த சுபலன் மற்றும் அவனது நாட்டை நிர்மூலமாக்க பீஷ்மர் எண்ணினார். காந்தார நாட்டுக்கு படையெடுத்து சென்று எல்லோரையும் சிறைப்பிடித்தார். அப்பொழுதும் பீஷ்மரை சமாதானப்படுத்திய சுபலன் மற்றும் அவரது உறவுகள் பின்னர் நிச்சயமாக பீஷ்மருக்கு விஷமைத்துக் கொள்ள திட்டம் போட்டனர். இதையும் ஒற்றர் மூலம் தெரிந்து கொண்ட பீஷ்மர் கோபத்தின் உச்சிக்கே சென்றார். ஒட்டுமொத்த சுபலன் கூட்டத்தை பாதாள அறைக்குள் சிறையில் வைத்தார். ஒரு குடும்பத்தையே கொள்வது அதர்மம் என்பதை அறிந்த பீஷ்மர் தினமும் ஒரு கைப்பிடி உணவும் சுரைக்காய் குடுவையில் நீரு மட்டுமே வழங்கினார். ஆரம்பத்தில் அத்தனை பேரும் அந்த உணவுக்கும் நீருக்கும் அடித்துக்கொண்டு அத்தனையும் கீழே சிந்தி வீணாக்கினார்கள். இதுவே தினமும் நடந்து வந்தது. அனைவரும் இறந்துவிட்டால் யாராலும் பீஷ்மரை பழிவாங்க முடியாது என்று எண்ணிய சுபலன் தங்களில் ஒருவனை தேர்வு செய்து அவனுக்கு சோறுடன் பகையை மூட்டி பழிவாங்க தயார் செய்ய திட்டமிட்டார். அதன்படி அறிவு மாற்றலும் நிறைந்த சகுனி தேர்வானார். அதன்படி ஒவ்வொரு நாளின் உணவும் சகுனிக்கு அளிக்கப்பட்டது. அவர் கண்ணெதிரே ஒவ்வொருவராக பசியால் செத்து விழுந்தார்கள். தன் கண் முன்னே தன் குடும்பத்தினர் மடிவதை மனதை கல்லாக்கி பார்த்து கொண்டிருந்தார் சகுனி. மனமெங்கும் கோபமும் பழிவாங்கும் உணர்வும் மேலோங்கியது.
தன் முன்னே கை நீட்டி விரல்கள் விரித்து கண்மூடி அமர்ந்திருக்கும் தந்தை சுபலனை கண்டார் சகுனி. இந்த கைகள் தானே என்னை வாரி அணைத்தவை, இந்த விரல்கள் தானே என் கண்ணீர் துடைத்தவை, இந்த கைகள் தானே எனக்கு வாழ்வீச கற்றுத்தந்தவை, இந்த விரல்களை என் கைகளாலேயே வெட்ட வேண்டிய நிலை வந்தது என குமரினார் சகுனி. இடையில் இருந்த குறுவாளால் ஒவ்வொரு விரலாய் வெட்டினார் சகுனி. சுபலனோ வலி தாழாமல் உதறு கடித்து கடித்து சத்தம் வராமல் வாய் மூடி கண்கள் தெறிக்க அமர்ந்திருந்தார். கண் திறந்தார் சுபலன். எதிரே கண்ணீரோடு அமர்ந்திருக்கும் மகனை பார்த்தார். மகனே சகுனி, எவ்வளோ அழகான குடும்பம் நமது. காந்தாரி என்ற அழகு மகள், வீரத்திற்கு இலக்கணமான புதல்வர்கள், அதில் இளையவனாய் நீ. இன்றோ அனைவரையும் இழந்து அனாதிகளாக நிற்கிறோம். இதோ இன்னும் சிறிது நேரத்தில் நானும் இறந்து விடுவேன். நீ இருக்க வேண்டும். நம் குலத்தையே அழித்த பீஷ்மரின் குலத்தை ஒட்டுமொத்தமாய் வேறொருக்க நீ இருக்க வேண்டுமடா என் அருமை மகனே. எங்கள் ஒவ்வொருவர் இறப்பையும் நேரில் கண்ட உன் கண்கள் நாளை பீஷ்மரின் குலத்தில் ஒவ்வொருவரின் இறப்பையும் கண்டு மகிழ வேண்டும். அதற்கு காரணமாக நீயே இருக்க வேண்டும் என வஞ்சனை தீயே மூட்டினார் சுபலன். அவ்வளோ பலம் என்னிடம் இல்லையே தந்தையே கேட்டார் சகுனி. மகனே, உன் பலம் உடல் வலிமை சார்ந்ததல்ல, மன வலிமை சார்ந்தது. அதை உன் மதியின் வழி பிரயோகப்படுத்து. திட்டங்களால் எதிரிகளை தகர்க்க முயற்சி செய். எவரையுமே நேரடியாக எதிர்க்காதே. வேறு எவரையாவது தூண்டிவிட்டு நீ நினைப்பவரை அழி. சந்தர்ப்பத்திற்கு காத்திரு. குழப்பங்களை உண்டாக்கு. நிர்மூலமாக்கு உன் எதிரிகளை. இன்றிலிருந்து சகுனி என்ற பெயருக்கு இதுதான் பொருளாக இருக்க வேண்டும். வெட்டிய என் விரல்களை தாயக்கட்டைகளாக செய்து வைத்துக்கொள். நீ எந்த எண்ணை நினைத்து உருட்டினாலும் அந்த எண்ணாக நான் வந்து விடுவேன். தகுந்த நேரத்தில் இதை பயன்படுத்துவதுதான் உன் திறமை என எரியும் சகுனியின் கோபக்கணலில் எண்ணெயை ஊற்றினார். எந்த குலத்தின் பெருமை நம்மால் கெட்டுவிடும் என எண்ணி நம்மை சிறையில் அடைத்து பீஷ்மர் அழித்தாரோ அந்த குலத்தையே நாசம் செய்வதுதான் உன் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்றார் சுபலன். உன்னை உயிர்ப்பித்தது நம் குலத்தை வளர்க்க இல்லை மகனே, பீஷ்மரின் குலத்தை அழிக்க. அன்பு, பாசம், கருணை, நன்றி, நேசம் என எதையுமே நெஞ்சில் கொள்ளாமல் வெறுப்பு, பழி, வெஞ்சினம், இகழ்ச்சி என இவைகளை மட்டுமே மனதில் கொள். இதை கூறும்பொழுதே சுபலனின் கண்கள் இருண்டன. தன் உயிர் தன்னை விட்டு பிரிய போவதை அறிந்தார். தன் ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் தன் இன்னொரு கையில் கொண்டு வந்தார் சுபலன். தன் வாளினை எடுத்தார். சகுனியின் கணுக்காலை வாளின் பின்புறத்தால் அடித்து உடைத்தார். வலித்தாளாமல் அலறினார் சகுனி. தந்தையே, என்ன இது? ஏன் இப்படி ஒரு காரியம் செய்தீர்கள்? வாழ்நாள் முழுவதும் என்னை ஊனமாக்கி விட்டீர்களே. கால் தாங்கி தாங்கி நான் நடப்பதை பார்த்து என்னை அனைவரும் மேலனம் செய்வார்களே. ஒரு தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய காரியமாய் இது என்று கோபத்துடன் சகுனி கேட்க, மகனை என்னை மன்னித்துவிடு. இனி உன்னை பார்க்கும் எவரும் ஏளனமாகவே பார்க்க வேண்டும். அது உன் நெஞ்சில் கேவலமாக பதியும். கோபத்தையும் வெறுப்பையும் அவர்கள் மேல் உண்டாக்கும். அது எரிதழலாய் உன் மனதில் பரவும். அதனாலேயே எவரிடத்தும் முன்னால் அன்பு கொள்ள முடியாது. நீ வேதனையுடன் இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஏளனம் செய்யும். அந்த ஏளனமே அவர்கள் அழிவிற்கும் காரணமாகும். உன்னுடைய இந்த இழிநிலைக்கு காரணம் பீஷ்மர் அல்ல, அவர் காக்க நினைத்த இந்த குலம்தான். இதை அழிப்பதே உன் நோக்கம். இதை அழிப்பேன் என எனக்கு வாக்கு கொடு என்றார் சுபலன். மரணப்படுக்கையில் சுபலன் இருக்கும் பொழுது மகள் காந்தாரி மற்றும் திருதராஷ்டிரர் வந்து பார்க்கிறார்கள். எனக்காக என்னுடைய இளைய மகனான சகுனியை மட்டும் விடுதலை செய்து அவனை பார்த்து கொள்ள வேண்டும். அவன் உங்களது 100 குழந்தைகளுக்கும் பாதுகாவலனாக விளங்குவான் என்று சொல்லி இதை நிறைவேற்றும்படி சத்தியம் கேட்கிறார். மரணப்படுக்கையில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை மீற முடியாமல் திருதராஷ்டிரர் சம்மதிக்கிறார். பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே சுபலனின் உயிர் பறவை அவர் உடலை விட்டு பறந்தது. தன் தந்தையின் முகம் பிடித்து சகுனி அலறிய சத்தம் பீஷ்மரின் காதுகளிலும் கேட்டது. அது தன் குலத்தின் அழிவிற்கான ஆரம்ப சங்கோசி என்பதை பீஷ்மர் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதற்கிணங்க தந்தையின் வார்த்தைகள் ஒன்றுவிடாமல் உள்வாங்கியவர் சகுனி. அதன்படியே அத்தனை உறவுகளையும் இழந்த சகுனி தன்னந்தனியாக சூதே உருவாக வெளியே வந்தார். தீமையின் வடிவான துரியோதனின் ஆலோசகர் ஆனார். வீணான மோதலை உருவாக்கி கௌரவ பாண்டவ யுத்தத்தை உருவாக்கினார். இதன் மூலம் கிருஷ்ணரின் வேலையை சுலபமாக்கினார். கிருஷ்ணருக்கு பிரியப்பட்டவர் ஆகினார். இவ்வளவு வழி நிறைந்த நாட்களை கடந்த சகுனி கௌரவர்களின் பாதுகாவலனாக விளங்கினார். கௌரவர்களின் மூத்தவரான துரியோதனனுக்கு மிகவும் நெருக்கமானவராக மாறி
தன்னுடைய காயை மெல்ல நகர்த்தினார். பாண்டவர்களின் பக்கம் நிற்கும் பீஷ்மரை பழிவாங்க வேண்டுமென்றால் பாண்டவரை வம்பிழுக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி போருக்கு அழைப்பது, பகடை விளையாட அழைப்பது என்று தன் திட்டங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேற்றி கொண்டார். சகுனிக்கு உலுக்கா மற்றும் விருச்சுரா ஆகிய 2 மகன்கள் இருந்திருக்கிறார்கள். தங்களுடன் வந்து அமைதியான வாழ்க்கையை வாழுமாறு மகன்கள் எவ்வளவோ அழைத்தும் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றாமல் தான் வரமாட்டேன் என்று சொல்லி மகன்களுடன் செல்ல மறுத்துவிட்டார். மகாபாரத போரின் இறுதி நாளான 18ஆம் நாள் பாண்டவர்களின் இளையவரான சகாதேவனால் படுகொலை செய்யப்பட்டு உயிரை துறக்கிறார் சகுனி. சகுனிக்கு பாண்டவர்கள் மீது பெரிதாக எந்த பகையும் இல்லை. மாறாக பீஷ்மர் மீது தான் பெரும் பகை கொண்டிருந்தார். தனது ஒரே சகோதரியை கண் பார்வை இல்லாத ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்தது மட்டுமன்றி தனது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தன் கண் முன் பட்டினியில் சாக காரணமாக இருந்த பீஷ்மர் மீது பெரும் பகை, விரோத குணம் கொண்டிருந்தார் சகுனி. அதனாலேயே அவரது குலத்தை அழிக்க வேண்டும் என்று கருதினார் சகுனி. பீஷ்மர் முள்படுக்கையில் படுத்து உயிர் துறந்த பிறகு தன் தந்தையின் ஆசை நிறைவேற்றிவிட்ட மகிழ்ச்சியில் உயிரை துறந்தார் சகுனி. கேரளாவின் கொல்லம் மாநிலத்தில் உள்ள பவித்ரேஸ்வரம் என்ற இடத்தில் சகுனிக்காக கோவில் ஒன்று இருக்கிறது. சகுனியிடம் இருந்த நற்குணங்களை போற்றும் வகையில் இந்த கோவில் எழுப்பப்பட்டிருக்கிறது. குறவர் இன மக்களின் இஷ்ட தெய்வமாக சகுனி இருக்கிறார். இந்த இடத்தில்தான் சகுனிக்கு மோட்சம் கிடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. குறவர்கள் நாடு முழுவதும் பயணித்ததாகவும் அப்படி பயணிக்கும் பொழுது இந்த இடத்தில் தங்களுடைய ஆயுதங்களை பகிர்ந்து கொண்டதால் இந்த இடத்திற்கு பகுதீஸ்வரம் என்ற பெயர் வந்திருக்கிறது. காலப்போக்கில் இது பவித்தீஸ்வரம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. இந்த கோவிலில் எந்த விதமான பூஜைகளோ சடங்கு சம்பிரதாயங்களோ நடப்பதில்லை. சகுனிக்கு இளநீர், வேட்டி, பட்டு போன்றவை காணிக்கையாக வைக்கப்படுகிறது. இன்றைக்கும் அந்த கோவிலை குறவர் இன மக்கள் தான் பராமரித்து வருகிறார்கள். கேரளா செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம்தான் இந்த சகுனி கோயில். உங்களிடம் ஒரு கேள்வி, சகுனி நல்லவரா கெட்டவரா? கருத்துக்கள் எதுவாயினும் பதிவிடலாம். மேலும் பல சுவாரஸ்யங்கள் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.